ரஜினியை இரவு முழுவதும் தூங்க விடாமல் நிமிடத்திற்கு நிமிடம் கமெண்ட்டுகள் அன்ரியலிஸ்டிக் பட் என்று இதற்கு கூறுவார்கள். இது திட்டமிட்ட சைபர் தாக்குதல். திரையுலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தூங்கிக் கொண்டிருக்கிறதா, கோமா நிலையில் இருக்கிறதா என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்த நிலையில் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பித்தது? பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ஆதவ் அர்ஜுனா ரஜினி ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்ய, அதற்கு பலத்த எதிர்ப்பு வர, அதை அடுத்து ரஜினியும் காலம் பதில் சொல்லும் என்று கடிதம் எழுதும் அளவுக்கு சூழல் கடுமையாக்கப்பட்டது. இந்த நிலையில் ரஜினிக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் பெருத்த கருத்து வேறுபாடு. இங்கிருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பம். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே உண்மையாயிடும் அப்படின்னு ஆகிடும். நான் நேற்று பெங்களூர் போகும்போது நீங்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க. ஏர்போர்ட்டில் யாரோ தேர்தல் முடிவுகள் வெளி வந்தவுடனே ரஜினிகாந்த் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்களையும், அவருடைய உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களையும், மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த சட்டசபை தமிழ்நாடு தேர்தலில் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவுக்கு விஜய் தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்தே ரஜினிக்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. விமர்சனத்துக்கு உள்ளான மு.க. ஸ்டாலின் ரஜினி சந்திப்பு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடந்த சூழல். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். என்னுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொடுத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் அரசியல் சிஎம் ஆகக்கூடாது, இப்போ அவருக்கு வரக்கூடாது பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறேன். ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. இதன் பின்பு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை ரஜினி நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு திமுக அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த ரஜினி முயற்சி செய்வதாக பல்வேறு கருத்துகள் பரப்பப்பட்டன. இதர் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைக்க அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இதையடுத்து இது அனைத்தும் ரஜினி மு.க. ஸ்டாலினை சந்தித்த பிறகே நடந்ததாக செய்திகள் வெளிவரும் சூழலில் விஜய் தரப்பு ரசிகர்கள் ரஜினி மீது கடும் விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார்கள். இப்படி வைக்கப்பட்ட விமர்சனம் பெரும் அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவை ரஜினி ஒருங்கிணைக்கிறார், விஜய்க்கு எதிராக என்ற கருத்தும் பலமாக பரப்பப்பட்டன. இது போன்ற செய்திகள் பெரும் பரபரப்பை அரசியல் களத்தில் ஏற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர் ஜெயிச்ச உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை பதிவிட்டார். வெகு விவாக நான் 2016 அரசியல் வரேன்னு சொன்ன பிறகு நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது யூஸ்வலாக அங்கே இருக்கிறவங்க அந்த போர்டிங் கார்டு வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்குறது தான் வழக்கம், மீடியா யாராவது இருப்பாங்களா அப்படின்னு. அதே இதில் மீடியா யாராவது இருப்பாங்களான்னு கேட்டேன். பெங்களூர் போகும்போது மீடியா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. சரி சொல்லி நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல எனக்கு. ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு சொன்னது. நான் என்ன செகண்ட் ஷாக், அது மீடியா மாதிரியே தெரியல எனக்கு. ஃபோன் வச்சுட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட சூழலை எதிர்த்து ஆதரவு தந்த ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் விஜயின் முதல்வர் பதவி ஏற்பை பற்றி நிருபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் சிரித்துக்கொண்டே சென்றது அவரது ரசிகர்களுக்கு பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் ரஜினிகாந்த்
இதை பற்றி பத்திரிகையாளர்களை அழைத்து விளக்கம் அரசியல் வந்து இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது. சார், நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து வெற்றி பெற்றது எனக்கு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். ஒருவேளை கமலஹாசன் முதல்வராக வந்திருக்காருன்னா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன்னு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பலையோட சொல்லியிருக்காரு. சிரிப்போட தான் சொன்னாரே தவிர நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம். ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அப்படியே யார் அப்ரிஷியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இவங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ரஜினி மீது விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்கள் அநாகரிக முறையில் மிகவும் அவதூறு பரப்பும் விதத்திலும் அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு இருப்பது திரையுலகம் ஏன் மௌனம் சாதிக்கிறது? இதை கண்டிக்காமல் ஏன் கோமா நிலைக்கா சென்று விட்டது என்று விஜய் ரசிகர்கள் முன் வைத்த அனைத்து விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த நிலையில் ரஜினி மீது அவர்கள் இரவு முழுவதும் தொடர்ந்து தாக்குதல். இதை அன்ரியலிஸ்டிக் பட் என்று கூறுவார்கள். இது ஒரு சைபர் திட்டமிட்ட தாக்குதல் என்றே கூறப்படுகிறது. அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சிங்கமும் போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டிஃப்ரெண்ட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டுறணும், 2 வருஷம் விட்டுறணும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவன் மனசில் வச்சுக்கணும். ஓகே, இது போன்ற திட்டமிட்ட சைபர் தாக்குதல், நிமிடத்துக்கு நிமிடம் கமெண்ட்கள் ரஜினி மீது மட்டுமல்ல, அஜித்குமார் மீதும் விஜய் ரசிகர்கள் மற்றும் டிவிகே தொண்டர்கள் தாக்குதல் நடத்துவது நல்ல விஷயம் அல்ல. ஒரு ஆரோக்கியமான சூழலை இது ஏற்படுத்தாது என்றும், எனவே இது போன்ற செயல்பாடுகள் இருந்து விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விலகிக் கொள்ள வேண்டும், நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் உறவுக்கு, திட்டமிடுதலுக்கு, வளம் சேர்ப்பதற்கும் வளர்ப்பதற்கும் உதவும் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்.